வணக்கம். உங்ககிட்ட இருக்கிற தகவல்களை ஆழமா அலசி அதுல உள்ள முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு தர்ற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம தந்த்ரா வழியில் தாம்பத்தியம்ங்கிற புத்தகத்தோட 4வது அத்தியாயத்தை கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். போகப் பொருளாக பயன்படுத்தும் கணவர்களின் குற்றங்கள், இதுதான் அந்த அத்தியாயத்தோட தலைப்பு. இதுல சில கணவன்மார்கள் தங்கள் மனைவியை வெறும் ஒரு இன்பப் பொருளா இல்லனா வீட்டு வேலை செய்யற ஒரு மெஷினா மட்டும் பார்க்கறதால வர்ற சிக்கல்களை பத்தி பேசுது. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமாங்க. இந்த அத்தியாயம் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது மாதிரி உணர்ற சில மனைவிமார்களோட அனுபவங்களையும் அவங்க ஆதங்கங்களையும் தான் முன்வைக்குது. அவங்களோட பார்வையிலேருந்து சொல்லப்படுது. ஒரு உறவுல ஒருத்தர் இன்னொருத்தரை வெறும் பொருளா, அதாவது அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம பார்க்கும்போது அது எவ்வளோ பாதிக்குங்கிறத இந்த வரிகள் காட்டுது. நாம இப்போ இந்த அத்தியாயத்துல இருக்கிற கருத்துக்களை முடிஞ்ச வரைக்கும் நடுநிலையா உங்ககிட்ட கொண்டு வர முயற்சி பண்றோம். இதுல சொல்லப்பட்டிருக்கிற பார்வைகளை நாம இப்ப ஆராயலாம். சரி, அப்ப ஆரம்பிக்கலாம். இந்த அத்தியாயத்தோட மைய கருத்தே இதுதான் இல்லையா? சில கணவர்கள் மனைவியை ஒரு ஒரு பொருள், ஆமா, போக பொருள் இல்லனா வீட்டு வேலை செய்யற ஆள் அப்படி மட்டும் பார்க்கறது. திருமணம்ங்கிறதே ஒரு உடல் தேவைக்காகவும் வீட்டு வேலைகளை பார்த்துக்கிறதுக்காகவும் மட்டும்தான் அப்படின்னு சில பேர் நினைக்கிறதா இந்த ஆதாரம் சொல்லுது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மனநிலை எப்படி வெளிப்படுதுங்கிறத இந்த அத்தியாயம் விவரிக்கிறது தான். அதாவது மனைவியோட உணர்வுகளை கண்டுக்காம விடுறது, அவங்க வெளி தோற்றத்துல அழகுல மட்டும் கவனம் செலுத்துறது. இல்லனா சமையல் சரியா இருக்கா, வீடு சுத்தமா இருக்கான்னு மட்டும் பார்க்கறது. ஆமா, இது மாதிரி நிறைய உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. இதனால மனைவிமார்கள் தங்களை ஒரு இயந்திரம் மாதிரி உணர்றாங்க, இல்லனா ஒரு ஷோகேஸ்ல வச்சிருக்க பொம்மை மாதிரி. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு கல்யாண வாழ்க்கையில இப்படி ஒரு ஃபீலிங் வந்தா எப்படி இருக்கும்? நிச்சயமா அந்த உணர்வு ரொம்ப வலி நிறைஞ்சது. இந்த அத்தியாயத்துல மனைவிமார்கள் சொல்ற புகார்கள் நிறைய இருக்கு. ரொம்ப நீளமான பட்டியல் அது. 1-2 சொல்லணும்னா, இப்ப உடல் உறவு முடிஞ்சதும் கணவன் எதுவுமே நடக்காத மாதிரி இல்ல ரொம்ப அந்நியமா நடந்துக்கிறது, எந்த ஒரு நெருக்கமும் காட்டாம இருக்கிறது. ஆமா, அந்த செயல்பாடு முடிஞ்சதும் ஒரு அன்பான பார்வை கூட இல்லாம போறது. இது அந்த உறவுல உணர்வு ரீதியான இணைப்பு எவ்ளோ குறைவா இருக்குங்கிறத காட்டுது. சரிதானே? அப்புறம் காமம் சாராத ஸ்பர்ஷங்கள், ஒரு சின்ன அணைப்பு, பாசமா ஒரு தடவல், இதெல்லாம் இல்லாம போறது. ஆமா, அதையும் சொல்றாங்க. ஒரு உறவுல அந்த மென்மை, அந்த பாசம் ரொம்ப முக்கியம் இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா அது இல்லாதது ஒரு பெரிய குறையா தெரியுது. வெறும் கடமைக்காக மட்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஆயிடுது. இன்னும் கொஞ்சம் சீரியஸான குற்றச்சாட்டுகளும் இருக்கு. மனைவிக்கு விருப்பம் இல்லாதப்போவோ இல்ல உடம்பு சரியில்லாத சமயத்திலேயோ, ஏன் மாதவிடாய் நேரத்துல கூட உடலுறவுக்கு வற்புறுத்துறதா சொல்றாங்க. ஆமா, இது மனைவியோட உடல்நிலைய, அவளோட அந்த நேரத்து உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு செயல் மாதிரி தெரியுது. இதுல அந்த சம்மதம்ங்கிற விஷயமே கேள்விக்குறியாயிடுது. கண்டிப்பா. இதுக்கு மேலேயும் இருக்கு. இப்ப மனைவி நாள் முழுக்க வீட்டு வேலை செய்யறாங்க இல்லையா? ஆமா, ஒரு அங்கீகாரமும் இல்ல. அது ஒரு பெரிய மனக்குறையா இருக்கு. இது தகவல் தொடர்புல இருக்கிற பிரச்சனைகளையும் காட்டுது இல்லையா? நிச்சயமா. அதாவது வீட்டுக்கு என்ன தேவை, என்ன குறை, இது மாதிரி விஷயங்களை தாண்டி வேற எதையுமே மனைவி கிட்ட பேசாம இருக்கிறது ஒரு விதம், என்ன சொல்றது, மௌனம் இல்லைன்னா ஒரு அலட்சியம். இது வெறும் பேச்சுவார்த்தை இல்ல. அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க கூட முயற்சி செய்யாதது மாதிரி. ஒரு உணர்வு ரீதியான இடைவெளி. ஒரே வீட்ல இருந்தாலும் ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ரொம்ப வேதனை தரக்கூடிய இன்னொன்னு, மனைவியோட தோற்றத்தை கிண்டல் பண்றது இல்லனா மத்த பொண்ணுங்களோட ஒப்பிட்டு பேசுறது. அவங்கள ரொம்ப தாழ்வா உணர வைக்கும். ஆக மொத்தத்துல பார்த்தா மனைவியோட இருப்பையே தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு கருவியா மட்டும் கணவன் பாக்குறாங்கிறது தான் இந்த அத்தியாயம் சொல்ற முக்கிய விஷயம். அவளும் ஒரு தனி மனுஷ, அவளுக்கும் ஆசை, கனவு, உணர்வு எல்லாம் இருக்குங்கிறதையே ஒரு பொருட்டா மதிக்காத மாதிரி. சரி, இந்த மாதிரி நடத்தைகள் எல்லாம் ஒரு உறவை எப்படி பாதிக்குதுங்கிறது தான் நாம இப்ப ஆழமா பார்க்கணும். இது வெறும் செக்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல இல்லையா? இல்லவே இல்ல. இது முழுக்க முழுக்க உணர்வு ரீதியான இணைப்பு இல்லாதது பத்தினது. ஒருத்தர் மனுஷங்களா மதிக்காதது பத்தினது. இதோட விளைவா என்ன ஆகுதுன்னா, மனைவிமார்கள் ரொம்ப தனிமையா உணர்றாங்க. தங்களை யாரும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்ட மாதிரி உணர்றதா இந்த ஆதாரம் சொல்லுது. அதுல ஒரு மனைவி தன்னை ஒரு வாடகை வண்டி மாதிரி உணர்றதா சொல்றத படிக்கும்போது ரொம்ப, என்ன சொல்றது, கஷ்டமா இருக்கு. ஆமா, அது ரொம்ப அழுத்தமான ஒரு வார்த்தை. தேவைப்படும் போது கூப்பிட்டுட்டு தேவை முடிஞ்சதும் அப்படியே விட்டுடுற ஒரு பொருள் மாதிரி. இந்த ஒரு வரி போதும் அவங்க மனசுல எவ்ளோ வலி இருக்குன்னு புரிய வைக்க. கல்யாணம்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா ஆதரவா இருக்கிறது தானே. அது போய் இப்படி ஒரு நிலைமை வரும்போது ரொம்ப துயரமானது. சரி,
இப்போ ஒரு கேள்வி வருது. ஏன் கணவன்மார்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? இதுக்கு ஏதாவது காரணம் இந்த அத்தியாயம் சொல்லுதா? ம். இந்த அத்தியாயம் வந்து கணவன் பெரும்பாலும் தன்னோட மனைவியோட உள்ளுலகத்தை பத்தி, அவன் என்ன நினைக்கிறா, அவளுக்கு என்ன பிடிக்கும், அவளோட கனவென்ன, இத பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காதவனா இருக்கிறதா காட்டுது. ஒருவேளை தெரிஞ்சாலும் அதை பெருசா கண்டுக்காம, இன்னைக்கு எப்படிம்மா இருக்க? உனக்கு ஏதாவது வேணுமா? இப்படி சாதாரணமா கேக்குற ஒரு அக்கறையான வார்த்தை கூட இல்லங்கிறது ஒரு பெரிய ஆதங்கமா இருக்கு. இது சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம். ஆனா உறவுல இதுக்கு பெரிய இடம் இருக்கு. ஓகே. அப்போ இந்த உணர்வு பரிமாற்றம் இல்லாததால என்னென்ன விளைவுகள் வருது? உறவு என்ன ஆகுது? மனைவிமார்கள் வந்து அவங்களோட உணர்வு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க வேற வழிகளை தேட ஆரம்பிக்கிறாங்கன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. உதாரணத்துக்கு குழந்தைங்க கிட்ட ரொம்ப ஒட்டிப்பாங்க, இல்ல தன்னோட வேலையில முழுசா மூழ்கிடுவாங்க. சில பேர் ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபடுவாங்க. தங்களை தானே சமாதானப்படுத்திக்கிற மாதிரி. ஆமா. இல்லனா மனதளவுல கணவன் கிட்ட இருந்து முழுசா விலகி எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம ஒரு இயந்திரம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவித வெறுமை. இது நிச்சயம் உறவுக்கு நல்லதில்ல. 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய சுவர் மாதிரி உருவாக்கிடும். ஆனா கணவன் ஏன் இப்படி இருக்கான்? அவங்க பக்கத்துல ஏதாவது நியாயம் இருக்குமா? பாருங்க, இந்த அத்தியாயம் பெரும்பாலும் மனைவியோட பார்வையில இருந்து எழுதப்பட்டது. அதனால அவங்க கோணம் தான் அதிகமா இருக்கு. அது சொல்றபடி பார்த்தா கணவன் வந்து பெரும்பாலும் தன்னோட உலகத்திலேயே மூழ்கி கிடக்கிறான். தன்னோட தேவைகள், தன்னோட வேலை, தன்னோட பிரச்சனைகள், இப்படி. மனைவியோட உணர்வு உலகத்துக்குள்ள எட்டி பார்க்கவோ, அவ எப்படி உணர்றான்னு புரிஞ்சுக்கவோ முயற்சி செய்யறதில்லன்னு சொல்லப்படுது. ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா காதல் திருமணங்கள்ல கூட கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த நிலைமை வரலான்னு இதுல சொல்றாங்க. அப்போ ஆரம்பத்துல இருந்த அந்த அன்பு, அந்த நெருக்கம் எல்லாம் எங்க போச்சு? அது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஒன்னு, நம்ம சமூக அமைப்பு ஆண்கள அப்படிதான் பழக்கி வச்சிருக்கா. ஆண்னா உணர்ச்சிய காட்டக்கூடாது, குடும்பத்தை நடத்துறது தான் முக்கியம், பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். இப்படி ஏதாவது ஒரு தாக்கம் இருக்குமா? ம், இருக்கலாம். இல்ல, இது தனிப்பட்ட நபரோட உணர்வுசார் நுண்ணறிவு, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அது கம்மியா இருக்கிறதால வருதா? இப்படியெல்லாம் யோசிக்க வைக்குது. ஆனா இந்த அத்தியாயம் முக்கியமா சுட்டி காட்டுறது கணவனோட கவனக்குறைவும் மனைவியோட உணர்வுகளை மதிக்காத போக்கும் தான். வேணும்னே செய்யலைனாலும் கூட அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கு. அப்போ இது எல்லாத்துலேருந்தும் நாம என்ன முக்கியமா எடுத்துக்கணும்? இந்த அத்தியாயம் சொல்றது என்னன்னா, ஒரு உறவுல வந்து ஆழமான உணர்வு பரிமாற்றம் இருக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பரஸ்பரம் மரியாதை வச்சிருக்கணும். முக்கியமா ஒருத்தர் ஒரு முழு மனுஷனா பார்க்கணும். வெறும் தேவைகளுக்காக மட்டும் இல்லாம. ஆமா, வெறும் செக்ஸ் தேவைக்காகவோ இல்ல வீட்டு வேலை செய்யறதுக்காக மட்டும் இல்லாம அவங்களோட எண்ணங்கள், உணர்வுகள், கனவுகள் இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கணும். இதெல்லாம் இல்லாம போனா அந்த உறவு வெறும் சடங்கா மாறிடும். இல்லனா ஒருத்தரோட தேவையை இன்னொருத்தர் பூர்த்தி செய்யற ஒரு ஏற்பாடா மட்டும் நின்னுடும். இது 2 பேருக்குமே வலிய தரும். ஆனா இந்த அத்தியாயம் சொல்ற மாதிரி குறிப்பா மனைவிக்கு இது ரொம்ப அதிகமான மன உளைச்சலையும் தனிமையையும் ஒரு வெறுமையையும் கொடுக்குது. ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவங்க மனசு ரொம்ப தூரத்துல இருக்கு. இந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்ட அனுபவங்கள் நிச்சயம் உங்களுக்கும் சில விஷயங்களை யோசிக்க வச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா. ஆக தந்திராவளியில் தாம்பத்தியம் நூலோட இந்த 4வது அத்தியாயத்துல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் இதுதான். மனைவிய வெறும் ஒரு போக பொருளா இல்லைனா வேலை செய்யற கருவியா மட்டும் பார்க்கற மனப்பான்மை உறவை எப்படி உடைக்குது, இதனால மனைவி எவ்வளோ தனிமையையும் மன வலியையும் அனுபவிக்கிறாங்க, ஒரு நல்ல உறவுக்கு உணர்வுபூர்வமான பேச்சு, புரிதல், மரியாதை எவ்வளோ முக்கியங்கிறது இந்த அத்தியாயம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆமாங்க. ரொம்ப ஆழமான கருத்துக்கள். ஒரு உறவுல ஒருத்தர் இன்னொருத்தர அவங்க செய்யற சில வேலைகள், பாலியல், வீட்டு வேலை வச்சும் வட்டும் எடை போடாம அவங்களோட மனசு, அவங்களோட தேவைகள், அவங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, யோசனை இது எல்லாத்தையும் புரிஞ்சு அதுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கணுங்கிற அவசியத்தை இது திரும்ப திரும்ப சொல்லுது. இதுல உள்ள கருத்துக்கள் ஒரு சார்பா, அதாவது மனைவியின் பார்வையிலிருந்து மட்டுமே சொல்லப்பட்டது மாதிரி தெரியலாம். அது உண்மைதான். ஆனா நிஜ வாழ்க்கையில இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய உறவுகள்ல இருக்குங்கிறத மறுக்க முடியாது. இது நம்மள யோசிக்க வைக்குது. சரி, இன்னைக்கு நம்ம அலசலோட கடைசியா நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வி. இந்த அத்தியாயத்தோட அடிப்படையில யோசிச்சு பாருங்க. ஒரு நெருக்கமான உறவுல ஒருத்தர் இன்னொருத்தரை தன்னோட தேவைக்காக வெறுமனே பயன்படுத்துறதுக்கும் உண்மையா நேசிக்கிறதுக்கும் அவங்கள ஒரு முழு மனுஷியா அங்கீகரிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது? அந்த வித்தியாசத்தை உணர்ந்து உறவை இன்னும் அர்த்தமுள்ளதா சந்தோஷமா மாத்திக்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க.
அடுத்த அலசலில் சந்திப்போம்.